குட் மார்னிங் டு ஆல். சயின்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் கீ ரெண்டாவது பார்ட் வந்து இப்போ பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்? மின் தடையின் எஸ்ஐ அலகு என்ன? பொதுவாக வந்து ஒரு கொஸ்டின் யூனிட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். இந்த டாபிக் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி மின்னியல்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய யூனிட் இது. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, மின் தடை அதோடைய அலகு வந்து ஓம். ஓகே, ஓம் அப்படிங்கிறதோட சிம்பிள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போகும். இதுதான் ஓம் அப்படிங்கிறதோட சிம்பிள். இப்போ மற்றதெல்லாம் எது எது யூனிட்னு பார்த்துடலாம். வோல்ட் அப்படிங்கிறது வோல்டேஜோட யூனிட். மின் அழுத்தம். ஆம்பியர் வந்து கரண்டோட யூனிட், மின்னோட்டம். கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ இது வந்து மின்னோட்டத்தின் அலகு. அதுக்கப்புறம் பவரோட யூனிட் வந்து வாட். மின்திறனோட அலகு வந்து வாட். ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட், what is the phenomenon caused by the cohesive forces between molecules at the surface of a liquid? ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசையின் விளைவாக ஏற்படுவது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. ஸோ அதாவது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ரெயின் டிராப்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுக்கான ரீசன், அதாவது மழை துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அது பரப்பு இழுவிசை தான். சர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம இந்த டிராப்ஸ் விழக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது கீழே விழும்போது அதை சுற்றி இருக்கிற ஃபோர்ஸ் தான் அதை வந்து என்ன செய்யும்னா ஆக்டிவேட் பண்ணும். அதனால அது என்ன ஷேப்ல இருக்கும்னா ஸ்பியர் ஷேப்ல வரும். ஓகேவா? இப்போ இதுல மற்றதெல்லாம் என்னென்ன யூனிட் அப்படின்னு பார்த்துடலாம். விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PAS, அதாவது பாஸ்கல் செகண்ட், அதுதான் விஸ்காசிட்டியோட யூனிட். ஓகேயா? பாஸ்கல், பிஏனா பாஸ்கல் வினாடி, அதுதான் பாகுத்தன்மையுடைய யூனிட். விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ஆயில் வாட்டர் ரெண்டுல மேல இருந்து கீழே விழுற மாதிரி நம்ம செட் பண்ணி ஒரு பைப் வழியா இதை வந்து ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டையுமே அந்த பைப் வழியா கீழே விழுற மாதிரி செட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் முதல்ல வரும். ஆயில் வந்து விட்டு கொஞ்சம் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது மாதிரி லிக்யூடோடைய அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய ஃப்ளோ வந்து கம்மியாகும், டைம் ஆகும், அந்த நேரம் கம்மியாகும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம், பாகுத்தன்மை. பொதுவாக இந்த விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற ஒரு லிக்யூட் அப்படின்னா அது வந்து ஹனி, தேன் தான் விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது டென்சிட்டி, அடர்த்தி. இதுக்கான அலகு என்னன்னா கேஜி பை எம் கியூப், அதாவது கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ இதுதான் வந்து அடர்த்தியோட அலகு. அதுக்கப்புறம் ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல், அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல். இதுக்கு தவிர இன்னொரு யூனிட் நம்ம போன கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகே, பாஸ்கலோட இன்னொரு அலகு வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், அதாவது அழுத்தத்தின் அலகு. ஓகே, அடுத்தது போலாம். வாட் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் பவர் ஆஃப் எ லென்ஸ்? இது லைட் டாபிக்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். யூனிட் அப்படிங்கிறதுல லைட்ல இந்த ஒன்று தான் கேட்க முடியும், ஏன்னா யூனிட்டுங்கிறது இது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட் லைட் டாபிக்லயே. ஓகேவா? பவர் ஆஃப் எ லென்ஸ், ஒரு லென்ஸோட திறனை அளக்கும் அலகு அப்படின்னா அது வந்து டயாப்டர். இந்த டயாப்டருக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா D = 1/f. இதான் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு உங்களுக்கு சம் கூட கேட்கலாம். அதாவது ஒரு லென்ஸோடைய குவிய தூரம், ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு அதை வச்சு இது கேட்கலாம், அதாவது பவர் கேட்கலாம். ஓகே, 1/f. ஸோ இந்த எஃப்னா குவிய தூரம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எதோட யூனிட்னு பார்க்கணும். இந்த கேண்டிலா அப்படிங்கிறது வந்து எதோட யூனிட்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஒளிச்செறிவு. தமிழ்ல ஒளிச்செறிவு. ஓகேவா? லூமன் அப்படிங்கிறது என்னன்னா லூமினஸ் ஃப்ளக்ஸ், லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஒளிப்பாயம், இதுவும் லைட்டோடைய யூனிட் தான். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்னா ஒரு சர்ஃபேஸ்ல ஒளியானது எவ்வளவு படுது அப்படிங்கிற அளவை பொறுத்து, செறிவு அப்படின்னா அளவு, இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேவா? இப்போ இது ஒளிப்பாயம் அப்படின்னா அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த லூமினஸ்
ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒளிப்பாயம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தனித்தனி யூனிட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் போலாம். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு. ஒரு பொருள் அதன் நிலையை மாற்றிக்கொள்வதை எதிர்க்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு சில ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடா அப்படியே நடந்துட்டே இருக்கும், ரொட்டேஷனா நடந்துட்டே இருக்கும். அதோடைய திசையையோ இல்லை அதோட ஸ்டேட்டையோ மாற்ற முடியாது. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாத். அது நம்ம மாற்றணும்னா அதை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் அதை போய் தாக்கும்போது தான் அந்த ரொட்டேஷனுங்கிறது மாறும். அது இல்லாத வரைக்கும் அது அப்படியே கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பொறுத்தும் மாறாதது. ஸோ அதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நியூட்டனுடைய எந்த லா படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. அதாவது லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது நியூட்டனோட எத்தனாவது லா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனின் நிலைம விதி. ஓகேவா? இது வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ல மொத்தம் 3 லா இருக்கு. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. ஸோ இது வந்து முதல் விதி. ஓகேவா? இப்போ இதுல மற்றதெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு வந்து யூனிட் என்னன்னு பார்க்கலாம். மொமெண்டம் உடைய யூனிட் என்ன அப்படின்னா கேஜி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். மொமெண்டம் அப்படின்னா பிங்கிற சிம்பிள்ல சொல்லுவோம். இதோடைய டெஃபினிஷன் வந்து m இன்டு வி, ஸ்மால் m இன்டு வி. எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி. சரியா? மாஸோட யூனிட் வந்து கேஜி, வெலாசிட்டி வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போ இது வந்து கேஜி எம் எஸ் பவர் -1. இது வந்து மொமெண்டம் உடைய யூனிட். இதுவும் இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. மொமெண்டமோட யூனிட் என்னன்னு கேட்டா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஃபோர்ஸ்க்கான யூனிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நியூட்டன். ஓகேவா? எனர்ஜியான யூனிட் வந்து ஜூல். ஆற்றலின் அலகு வந்து ஜூல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பி மேக்ஸிமம்? சவுண்ட் அப்படிங்கிறது டிராவல் பண்றதுக்கு நிறைய மீடியம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பா தேவை. ஸோ மீடியம் இல்லாத இடத்துல, மீடியம்னா ஏர் மீடியம் அப்படிங்கிற இல்லாத இடத்துல, காற்று இல்லாத இடத்துல நாம பேசினாலும் அது கேட்காது. ஓகேவா? அப்போ வேக்கம் அப்படின்னா வெற்றிடம், காற்று இல்லாத இடம். இதுல வந்து வெலாசிட்டியே இருக்காது. ஓகேயா? ஏர் அப்படிங்கிறதுல வந்து வெலாசிட்டி இருக்கும். ஏன்னா இதுலதான் சவுண்ட் வந்து டிராவல் பண்ணும். அப்ப இந்த மாதிரி ஏர், வாட்டர், சவுண்ட், ஸ்டீல், இந்த மூணுலயுமே வந்து சவுண்ட் வந்து டிராவல் பண்ணுது. அதுல எதுல ஸ்பீடு அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து ஸ்டீல். இப்போ ஒரு இரும்பு பொருள்ல வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு இரும்பை கொண்டு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப அதிகமா கேட்கும். இல்லைன்னா பெல், ஏதாவது சர்ச்லயோ அல்லது கோவில்லையோ மணி கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஓங்கி அடிக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு அந்த சவுண்டு கேட்கும். அண்ட் இது வந்து ஃபாஸ்டாகவும் டிராவல் பண்ணும். ஸோ அதனால இதுதான் அதிகமான வெலாசிட்டி இருக்கக்கூடிய இடம். ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் போலாம். வேர் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மேக்ஸிமம்? ஸோ நம்ம எர்த்து வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னா எர்த்தோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடியது ஜினா புவியீர்ப்பு முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நம்ம எர்த்துக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதானே, அதுக்கான வேல்யூ தான் இந்த ஜி. ஓகேவா? இந்த ஸ்மால் ஜி அப்படின்னு சொல்லிக்கிறது கிராவிடேஷனோட வேல்யூ. அது வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து ஜீரோவா இருக்கும். ஜியோட வேல்யூ சென்டர் பாயிண்ட்ல ஜீரோ. அண்ட் இதோட போல்ஸ்னா இதுதான் நார்த் போல், இது சவுத் போல். எண்டு பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போல்ல வந்து ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா மேக்சிமம் அதிகமா இருக்கும். ஓகே, வித் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மேக்சிமம் எங்கன்னு கேட்டா அட் த போல்ஸ். அப்ப இன்னொரு பாயிண்ட் இதுல என்ன, ஜியோட வேல்யூ எங்க ஜீரோன்னு சொன்ன ஈக்வட்டார்ங்கிறது தான் சென்டர் பகுதி, அதாவது பூமத்திய ரேகை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட் ஃபார் ஹியூமன் ஐ? நம்மளோட சன்ல இருந்து நிறைய ரேஸ் வந்து நமக்கு வந்து எர்த்துக்கு டிராவல் ஆகுது. ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ரேஸ் என்ன அப்படின்னா காஸ்மிக் ரேஸ். அது தவிர எர்த்துக்கு உள்ள வரக்கூடிய ரேஸ் எல்லாமே நிறைய டிஃபர் ஆகும். ஸோ அதுல மொத்தம் 7 இம்பார்ட்டன்டான ரேஸ் இருக்கும். இதை என்ன வேவ்ஸ் சொல்லணும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஎம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். சரியா? அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது மொத்தம் 7 இருக்கு. அந்த 7ல
நாம கண்ணால பார்க்கக்கூடியதுக்கு பேரு தான் கண்ணுறு ஒளி. தமிழ்ல கண்ணுறு ஒளின்னு சொல்லுவோம். அதுதான் விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும். அந்த விசிபிள் லைட்டோடைய வேவ் லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். ஓகேவா? இன்னொன்று, இந்த 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸையும் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் ஹெட்ஸ். ஹெட்ஸுங்கிறது ஒருத்தரோட பேர் தான். இது ஒரு யூனிட்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெட்ஸ் எதோட யூனிட்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெட்ஸ். ஓகேவா? அதாவது அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். ஆனா ஹெட்ஸ் ஒரு சயின்டிஸ்டோட பேரு. எப்படி நம்ம விசையின் அலகு நியூட்டன் சொல்றோம் இல்லையா, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். நியூட்டன் ஒருத்தரோட பேரு தான். மோஸ்ட்லி பிசிக்ஸ்ல வந்து நிறைய யூனிட் வந்து கண்டுபிடிச்சவரோட பேரு தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் வந்து இதுதான் 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். அண்ட் இது தவிர மொத்தம் 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து யூவி ரேஸ், அப்புறம் ஐஆர் ரேஸ், எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி நிறைய சேர்ந்து வரும். மைக்ரோ வேவ்ஸ், ஓகேவா, ரேடியோ வேவ்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Which of the following is not a renewable source of energy? இதுக்கு ஆன்சர் வந்து நியூக்ளியர் எனர்ஜி. புதுப்பிக்க தக்க ஆற்றல் மூலம் அல்லாதது. அதாவது சோலார் எனர்ஜி. நம்ம சன்லைட் வந்து காலி ஆயிடும், இதுக்கப்புறம் இது கிடைக்காது அப்படி சொல்லவே முடியாது. ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த எனர்ஜி வந்து தீர்ந்து போகாது. ஓகேயா? இதுக்கப்புறம் இது ஃபினிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி விண்ட் எனர்ஜி, இது அதுக்கப்புறம் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எர்த்துக்கு நம்ம கிட்ட எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கிற எனர்ஜிஸ். ஆனால் நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது அது சோர்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஆற்றல் மூலம் தேவை. அதாவது நமக்கு அதோடைய எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சோர்ஸ் வேணும். ஃபியூயல் மாதிரி. அது இந்த பெட்ரோல், டீசல், கோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் தான். ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு தடவை நிலக்கரி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அதே இடத்துல திருப்பி நிலக்கரி தானா உருவாகாது. ஸோ அது உருவாக நிறைய வருஷங்கள் ஆகலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதில் நியூக்ளியர் எனர்ஜியும் ஒன்று. ஓகே, அடுத்தது போகலாம். அசர்ஷன் ரீசன் வச்சு ஒரு கொஷின். கூற்று காரணம். டைமண்ட் ஸ்பார்க்கிள் பிரைட்லி. ரீசன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அக்யூர்ஸ் இன் டைமண்ட்ஸ் காசிங் லைட் டு ரிஃப்ளெக்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு டைமண்ட் வந்து பார்க்கும்போது நல்லா ஜொலிக்கும். அது ரொம்ப தூரத்துக்கு கூட அதோடைய லைட் வந்து தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கான ரீசன், டைமண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் தான். அந்த கார்பனை பியூரிஃபை ஃபார்மில் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதோட ஃபேஸஸ் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்கும்னா ரிஃப்ளெக்ஷன், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள லைட் படும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ், ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ், அப்படியே அந்த டைமண்டுக்கு உள்ளேயே வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதை என்னன்னு சொல்லுவோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு. அகம்னா உள்ளே முழுவதும் எதிரொலிக்கப்படுவதால். ஓகே, அப்போ இந்த ரீசனும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதோடைய சென்டென்ஸும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்டு. அதுக்கு அடுத்து போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து யூனிட்டை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லி ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பவரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட். இது ஆல்ரெடி போன கொஸ்டின்ல நான் சொல்லியிருக்கேன். கரண்டோட யூனிட்டு ஆம்பியர். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வோல்ட். எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து கூலும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னா தான் ஆம்பியர், எலக்ட்ரிக் சார்ஜ்னா கூலும். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக மேட்ச் ஆகுறது எந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவருக்கு வாட் வருதா, 1க்கு 4. ஸோ ஏக்கு 4, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், பிக்கு 1 கரெக்டாக இருக்குது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட், சிக்கு 2 கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. அதுலேயே ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியோட ஃபாதர்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஆண்டோயின் லவாய்சியர். லவாய்சியரை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது அவர் தான் இந்த கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தார். அதாவது கண்டுபிடிச்ச தனிமங்களை எல்லாம் 2ஆக பிரித்தார். அது என்னன்னா மெட்டல், நான் மெட்டல், அதாவது இதெல்லாம் உலோகம், இதெல்லாம் அலோகம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் பிரித்தார். ஸோ அதனால அவர் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்.
இதுல மத்த பேரை பார்த்தோம்னா ராபர்ட் பாயில் அப்படின்னு எடுத்திருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், நவீன வேதியியலின் தந்தை. ஓகே, மாடர்ன் கெமிஸ்ட்ரியோடைய ஃபாதர்னா அது ராபர்ட் பாயில் சொல்லலாம். ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் வந்து எது அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி. இவர் வந்து அணு கொள்கையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் வந்து ஜான் டால்டன், ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஜான் டால்டன் வந்து அணு கொள்கையின் தந்தை. ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணி ஒரு தியரியா வந்து இதை சொன்னாரு. அட்டாமிக் தியரி முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஜான் டால்டன் தான். ஓகேவா. அடுத்தது அமிடோ அவகேட்ரோ சரி அவகேட்ரோ வந்து என்ன அப்படின்னா அவகேட்ரோங்கிற நம்பர் ஒன்று இருக்கு, அதுதான் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த அவகேட்ரோ நம்பர் என்னன்னா 6.023 இன்டூ 10^23. இது வந்து எதுல யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் உடைய மோலார், எத்தனை மோலார் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த நம்பர் யூஸ் ஆகுது. ஓகேவா. இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இதை கண்டுபிடிச்சது தான் இந்த அவகேட்ரா. ஓகே. அடுத்தது வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா? பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன? இது வந்து சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமையல் சோடாவுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஆல்ரெடி நான் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், NaHCO3. இதுதான் சமையல் சோடாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரியா. இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா சோடியம் பை கார்பனேட். ஸோ ஆன்சர் வந்து சி, சோடியம் பை கார்பனேட். சமையல் சோடா ஆர் பேக்கிங் சோடா. இது வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, கேக்கு பிரெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு. இது ஒரு ஃபைனஸ்ட் ஆன்டசிட். இது ஒரு முக்கியமான ஆன்டசிட். ஓகே, ஆன்டசிட்னா என்னன்னு பார்த்துருக்கோம்ல, அசிடிட்டிக்கு ஒரு மருந்து. இது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அசிடிட்டி வந்து கம்மியாகும். ஓகேவா. ஸோ இது வந்து பேக்கிங் சோடாவுடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே. அடுத்தது இதுல மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சோடியம் கார்பனேட் ரெண்டாவது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சோடியம் குளோரைடுனா இது வந்து நார்மல் சால்ட் NaCl, சோடியம் குளோரைடு. கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO3. இந்த CaCO3 அப்படின்னு சொல்றது தான் மார்பிள், சலவைக்கல், சுண்ணாம்புக்கல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த கால்சியம் கார்பனேட். சாக் பீஸு, சுண்ணாம்புக்கல், மார்பிள் எது வேணா சொல்லலாம், எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது என்னன்னா வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட் வந்து வாஷிங் சோடா, சலவை சோடா. இது வந்து Na2CO3. சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடா. இந்த மாதிரி நமக்கு வந்து ஆசிட் பேஸ் சால்ட்ல சால்ட்டை பேஸ் பண்ணி கட்டாயம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. பாரிஸ் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஷின். அதனால இந்த நேம், கெமிக்கல் நேம், மாலிகுலர் ஃபார்முலா வச்சு வரக்கூடிய டாப்பிக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிராஸ் இஸ் அண்ட் அலாய் ஆஃப் விச் மெட்டல்? பிராஸ் வந்து எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங்க். இந்த மாதிரி அலாய்ஸ் மிக்சர், உலோக கலவைகளும் நமக்கு ஒரு கொஷின் வரலாம். ஓகேவா. இப்போ மற்றதெல்லாம் என்னென்னு பார்த்துலாம். காப்பர் அண்ட் டின், இது வந்து பிரான்ஸ், அதாவது பித்தளை. பித்தளை சேர்ந்தது தான் இந்த தாமிரம் மற்றும் தகரம். ஓகேவா. இது வந்து பித்தளை. அதுக்கப்புறம் அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம், இது வந்து என்ன சொல்லுவோம்னா மேக்னாலியம். மேக்னாலியம். அயன் அண்ட் கார்பன் அப்படிங்கிறது ஸ்டீல். எஃகு, எஃகு அப்படிங்கிறது இரும்பு கார்பனும் சேர்ந்தது. அலுமினியம் மெக்னீஷியம் சேர்ந்தது என்னன்னா மேக்னாலியம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற அலாய்ஸோட பேரு. அடுத்தது விச் இஸ் த லைட்டஸ்ட் எலிமெண்ட்? லைட்டஸ்ட் அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் தான். லைட்டஸ்ட் எலிமெண்ட்னு சொன்னாலும் லைட்டஸ்ட் கேஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டுமே ஹைட்ரஜன் தான். லேசான வாயுன்னு கேட்டாலும் லேசான தனிமம் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் தான் வரும். ஓகேவா. இப்போ இதே கொஸ்டினை லேசான உலோகம்னா அது லித்தியம். சரியா. லித்தியம் வந்து லேசான உலோகம். லித்தியம் வந்து லைட்டஸ்ட் மெட்டல்.
இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மெட்டல்னு கேட்டாதான் லித்தியம் அண்ட் கேஸ்னு கேட்டா ஹைட்ரஜன் தான். ஓகேவா? அடுத்தது வாட் டிட்டர்மைன்ஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்கும்னா அதோட சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் அது உள்ளே இருக்கும், எலக்ட்ரான் அதை சுற்றி வரும். இதுதான் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். அதில் அட்டாமிக் நம்பருங்கிறது எந்த நம்பரை வச்சு நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ள புரோட்டான் எத்தனை இருக்கோ அந்த எண்ணிக்கை தான் அதோடைய அட்டாமிக் நம்பர். அப்போ எலக்ட்ரானை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதனால புரோட்டான் பார்த்தாலே அதுல இருந்து எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு ஆட்டம்ல புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் எதை வச்சு டிசைட் ஆகுது அப்படின்னா புரோட்டானோட கவுண்டிங் வச்சுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் கேஸ் இஸ் த பிரைமரி காம்போனன்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ்? நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பூமிக்கு அடியில வந்து நேச்சுரலாகவே வந்து சில பொருட்கள் ரொம்ப நாளாக மக்கி அங்கேருந்து ஒரு கேஸ் மாதிரி ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி இருக்கும். அது வந்து நமக்கு எரிபொருளாகவும் நிறைய விதத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் கேஸுக்கு பேசிக் என்ன, அதாவது இப்போ அடிப்படையான விஷயம் என்னன்னா மீத்தேன் தான். அந்த மீத்தேன் தான் திரும்ப திரும்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். பேஸ் வந்து என்னன்னா மீத்தேன் தான். ஓகேவா? மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து CH4. இதில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து என்னன்னா ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தானே. இதில் CuH இருக்கு இல்லையா, அதோடைய இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங்க்கு பேர் என்ன? கோவேலன்ட் பாண்ட், சக பிணைப்பு. ஓகே, அடுத்தது. Which acid is injected into the skin when an ant bites? ஒரு எறும்பு நம்மளை கடிக்கும் போது அது தோல்ல ஒரு அமிலத்தை நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுது. அது என்ன அமிலம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? ஃபார்மிக் அமிலத்தை தான் எறும்பு வந்து நம்ம கடிக்கும் போது உள்ள செலுத்துது. அந்த இடமே கொஞ்சம் நல்லா தடிமனா மாறிடும், அது ரொம்ப நமக்கு இச்சிங்கா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உடனே சரிப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய பேஸை வச்சு அதை நல்லா ரப் பண்ணோம், நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த ரப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பெஸ்ட்டு பேஸ்னா காரம் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு. ஓகேவா? இந்த லைன் வந்து நம்ம அதில் தடவும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது. விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் இன் த லெட் ஆஃப் எ பென்சில்? பென்சிலோட லெட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கிராஃபைட். கிராஃபைட் தான் பென்சிலோட லெட்ல இருக்கக்கூடியது. கிராஃபைட் அப்படிங்கிறது கார்பனுடைய ஆலோட்ரோப். ஓகே, கார்பனுடைய ஆலோட்ரோப். புறவேற்றுமை வடிவம், கார்பனின் புறவேற்றுமை வடிவம். ஸோ இன்னொன்று இந்த கிராஃபைட்டை பற்றி நான் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா இது ஒரு சாலிட் லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது திட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயவு பொருள். மிஷின் பார்ட்டுக்கு வந்து லூப்ரிகண்டாக யூஸ் ஆகுது, ஆனால் இது லிக்விட் ஸ்டேட்ஸில் இருக்காது, சாலிடாக இருக்கும். ஸோ சாலிட் லூப்ரிகண்ட்க்கு எக்ஸாம்பிள் கிராஃபைட்னு சொன்னோம். அந்த கிராஃபைட் வந்து பென்சிலோட லெட்டில் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கிராஃபைட்டை பற்றி, இது வந்து ஒரு கண்டக்டர், அதாவது மின்சாரத்தை கடத்தும். ஓகேயா? மற்ற இது வந்து ஒரு மெட்டல் கிடையாது. ஆக்சுவலி மெட்டல் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும், நான் மெட்டல் மின்சாரத்தை கடத்தாது. இது ஒரு நான் மெட்டல். கிராஃபைட் வந்து ஒரு நான் மெட்டல், உலோகம் அல்லாதது. அப்படின்னா அதுக்கு பேரு அலோகம். சரியா? அலோகம் எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. ஒன்னே ஒன்று எக்ஸம்ஷன் வந்து கிராஃபைட். கிராஃபைட் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு அடுத்தது 19th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரஸ்டிங். ரஸ்டிங்னா துருப்பிடிக்கிறது. So it is a chemical change. It occurs when iron reacts with oxygen and water. Rusting weakens the iron. துருப்பிடித்தல் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இது ஒரு வேதியியல் மாற்றம். இரும்பு ஆக்சிஜன் மற்றும் நீருடன் வினைபுரிவதால் இது நிகழ்கிறது. துருப்பிடித்தல் இரும்பை பலவீனப்படுத்துகிறது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. 1, 2, 3 ஆல் ஆர் கரெக்ட். அதாவது இந்த ரஸ்டிங்கை பற்றி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இரும்பு ரொம்ப நாளாக
மழையிலோ வெயிலையோ படும்போது அதுல என்ன ஆகும்னா அது காற்றுல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இந்த ரெண்டையும் சேர்த்து ரியாக்ட் ஆகி ரெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும், துரு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான். இந்த கெமிக்கல் சேஞ்ச் ஒரு ரியாக்ஷன்னால நடக்குது. அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆக்சிஜன் ஏற்ற வினை. ஓகே, இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற வினை. இந்த ரெஸ்டோட கெமிக்கல் நேம் வந்து என்னன்னா Fe2O3, அயன் 2 ஆக்சைடு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அயன் 2 ஆக்சைடு. ஓகேவா, இரும்பு 2 ஆக்சைடு. ஸோ இது வந்து துருவுடைய வேதிப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அயன் ஆக்சைடுன்னு சொல்லணும், பிராக்கெட்ல 2 போட்டுக்கணும், அந்த மென்ஷன் பண்ணி நம்பர் வந்து போட்டுக்கணும். ஓகே, 2 ஆக்சைடுன்னு போட்டுக்கணும். ஓகே, இது இது இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ரெஸ்டிங் துரு பிடிக்கிறதுனால அந்த இரும்பு வந்து பலவீனமாயிடும். இப்போ ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது, த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன், நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து எதுன்னு பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி. ஸோ இதில் இன்னும் 2 விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிளை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மெண்டலீவ். ஓகேவா, மெண்டலீவ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அதனால இவர் என்ன சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம். பட் இவர் வந்து கொண்டு வந்த அந்த பீரியாடிக் டேபிள்ல ஆட்டம்ஸ் எல்லாமே எதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அட்டாமிக் மாஸ், அணு நிறையை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு, அணு நிறை. பட் இதுக்கப்புறமா வந்து மோஸ்லே அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் அணு எண் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா, இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்லலாம் மோஸ்லேய. நவீன தனிவரிசை அட்டவணையின் தந்தை யாரு அப்படின்னா மோஸ்லே, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இவர் வந்து அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இந்த மெண்டலீவோட டேபிளுக்கும் இதுக்கும் இந்த ஒன்று தான் வித்தியாசம். அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்கும்னா டெசிமல் வேல்யூஸில் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா 1.008 அப்படின்னு வரும், அது அட்டாமிக் மாஸ் ஃபார் ஹைட்ரஜன். ஆனால் ஹைட்ரஜனோட அணு எண் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜனோட அணு எண் வந்து 1 தான். இல்லை ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். அணு எண் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஹோல் நம்பராக நமக்கு கிடைக்கும். பட் அட்டாமிக் மாஸ் வந்து பாயிண்ட்ல வரும். பாயிண்ட்ல வரும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நமக்கு, அது ஹோல் டிஜிட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது. பட் இதுல வந்து அப்படி இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான் வரும், சீரியல் நம்பர் மாதிரி வரிசையா வரும். அதனால அட்டாமிக் நம்பர் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இருக்கும். ஓகேவா, அடுத்தது விச் ஆர்கனல் இஸ் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இது வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய கொஷின், செல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. செல் அப்படிங்கிறதுல இந்த இதுல இருந்து ரிப்பீட்டட் சில கொஷின்ஸ் வருது. இப்போ இதுல பவர் ஹவுஸ் ஆற்றல் மையம் அப்படிங்கிறது என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, இப்போ இந்த லைசோசோம்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சூசைட் பேக், தற்கொலை பைகள். செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா லைசோசோம்ஸ். ஸோ தற்கொலை பைகள்னு ஏன் சொல்றாங்கன்னா அது இந்த லைசோசோம்ல இருக்கக்கூடிய என்சைம் வந்து என்ன ஆகுது, அது ஆக்சுவலாக இந்த லைசோசோம்ங்கிறது ஒரு பேக் மாதிரி இருக்கும் செல்குள்ள. அது என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸோ இல்லை வைரஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து அந்த என்சைம் மூலமாக அதை வந்து அழிச்சிடும், கொன்னுரும். ஸோ அது அந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை சாகக்கூடிய அளவுக்கு பவராக இருக்கக்கூடியது. ஸோ சப்போஸ் ஒரு செல் தன்னுடைய லைஃப் டைம் முடிய போகுது அப்படின்னா அது தன்னை தானே அழிச்சுக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த லைசோசோம் பேக் வந்து ஓப்பன் ஆகும், அதில் இருக்கக்கூடிய என்சைம் டோட்டல் செல்லையும் வந்து அழிச்சிடும். ஓகேவா, இதுதான் சூசைட் பேக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிபோசோம்க்கு என்ன பேருனா புரோட்டீன் ஃபேக்டரி. ஓகே, புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் செல், புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் ரிபோசோம். இதுல இருந்து தான் புரோட்டீன்ஸ் அதிகமாக நமக்கு கிடைக்குது, புரத தொழிற்சாலை. ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் த செல் அப்படின்னா நியூக்ளியஸ், ஒரு செல்லுடைய கண்காணிப்பு மையம். ஓகே, அப்படின்னா அது நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் தான் ஹோல் செல்லும் செயல்படும். எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நியூக்ளியஸ். அதோட ஆர்டர் படி தான் அந்த செல் வந்து முழுவதுமாக இயங்கும். ஓகே, அதனால கண்ட்ரோலர் ஆஃப் த செல்னா அது வந்து நியூக்ளியஸ். ஓகே, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த ஹியூமன் பாடி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாளமில்லா சுரப்பிகள் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் கேட்குறாங்க.
நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற லார்ஜஸ்ட் கிளாண்ட் மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா லிவர். லிவர் தான் நம்மளுடைய மிகப்பெரிய சுரப்பி. செகண்ட் லார்ஜஸ்ட் தான் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா? இது வந்து கணையம் அப்படிங்கிறது இரண்டாவது மிகப்பெரிய சுரப்பி. முதல்ல வந்து லிவர். அப்புறம் பிட்யூட்ரி எதுக்கு சொல்லுவோம்னா மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. அதோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப இதுல மிக சிறிய சுரப்பின்னு கேட்டா பிட்யூட்ரி சொல்லலாம். நிறைய சுரப்பிகளுடைய அது என்ன சொல்றது, கண்காணிப்பு மையம், கட்டுப்பாட்டு மையம் இந்த பிட்யூட்ரியில தான் இருக்கு. ஓகே, நம்மளுடைய growth ஹார்மோன், ஸோ அதுக்கப்புறம் தைராய்டு ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன், தைராய்டை ஸ்டிமுலேட் பண்றதுக்கான ஹார்மோன் பிட்யூட்ரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் வந்து கார்டியோக்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னி, அதுல இருக்கக்கூடிய ஹார்மோன். இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது பிட்யூட்ரி. ஸோ அதனால இதை மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து லார்ஜஸ்ட் கிளாண்ட், இது செகண்ட் லார்ஜஸ்ட், அண்ட் பிட்யூட்ரி வந்து மாஸ்டர் கிளாண்ட். தைராய்டு பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா தைராய்டுங்கிறது ஒரு தனி ஹார்மோனு. இது வந்து தைராக்சினை நமக்கு வந்து செக்ரேட் பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல நான் இது வந்து சொல்லியிருக்கேன். தைராய்டு ஹார்மோனுடைய ரெண்டு இருக்கு, தைரோனைன் அண்ட் தைராக்சின். அதுல தைராக்சின் அப்படிங்கிறது நம்பர் என்ன ஞாபகம் இருக்கா? T4. ஓகேவா? T4 தான் தைராக்சின். T3னா அது தைரோனின் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அடுத்து போலாம். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? நம்மளோட இரத்த சிவப்பணுக்களோட ஆயுள் காலம் என்ன அப்படின்னா 120 days. ஆர்பிசி, ஓகே, ஆர்பிசியோட லைஃப் டைம் வந்து 120 days. டபிள்யூபிசியோட லைஃப் டைம் வந்து, டபிள்யூபிசினா ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகேவா? ஒயிட் பிளட் செல்ஸோட ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks. 2 முதல் 3 வாரங்கள் அப்படின்னா ஒரு 14 to 20 days அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதுல பிளேட்லெட்ஸ்னு ஒன்று இருக்கு, இரத்த தட்டுக்கள். இந்த பிளேட்லெட்ஸோடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 days. ஓகேவா? இந்த ஒவ்வொரு டேஸ்க்கு அப்புறமும் இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா புதுசா நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட பிளட்ல. இந்த 3 தான் நம்மளோட முக்கியமான பிளட்டோடைய பார்ட்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஓகேயா? ஹூ இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்? ஜெனட்டிக்ஸோட ஃபாதர், மரபியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னா கிரிகோர் மெண்டல். ஸோ இவர் வந்து எதுக்காக இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா பிளான்ட், அதாவது தாவரங்கள்ல முதல்ல ஹைப்ராய்டு வந்து இவர் தான் கொண்டு வந்தார். 2 பட்டாணி தாவரத்தை 2 மிக்ஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டியை கிரியேட் பண்ணாரு. ஸோ அதுல வந்து ஒரு பட்டாணி தாவரம் நல்லா பெரிய பூவா பூக்கிறது, இன்னொரு பட்டாணி தாவரம் ரொம்ப சின்ன பூவா பூக்கிறது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் போது அதுல பெரிய பூக்களுடைய பண்புகளும் இருக்கு, சின்னதாகவும் பூ பூக்கு, ரெண்டுமே கலந்து வருது. ஸோ இந்த ஜீன் சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் இவர் தான். அதை தான் அப்படியே டெவலப் ஆகி நம்ம வந்து என்ன பண்றோம், அனிமல்ஸ்க்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, அதான் கிரிகோர் மெண்டல் அப்படிங்கிறது தான் ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் சொல்லுவோம். ஓகே, மற்றதுல இதுல என்னென்னு பார்க்கலாம். சார்லஸ் டார்வின் வந்து யாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எவால்யூஷன், பரிணாமவியலின் தந்தை அப்படின்னா அது வந்து சார்லஸ் டார்வின், பரிணாமம். ஓகேயா? லூயிஸ் பாஸ்டர், ஆல்ரெடி நான் இவரை பத்தி சொல்லியிருக்கேன், ரேபிஸ்கான மருந்து கண்டுபிடிச்சவர். பாஸ்டரைசேஷன், பாலை பதப்படுத்தும் முறை, அது கூட இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரிகளின் தந்தை அப்படின்னா அது லூயிஸ் பாஸ்டர். ஓகேவா? அடுத்தது ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் வந்து ஃபாதர் ஆஃப்னு எதுலையும் மென்ஷன் பண்ண மாட்டோம், பட் இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னா செல் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ஹூக் தான். செல்லுங்கிற வேர்டு யூஸ் பண்ணதும் ராபர்ட் ஹூக் தான். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், விச் கேஸ் டூ பிளான்ட்ஸ் ரிலீஸ் டியூரிங் போட்டோசிந்தசிஸ்? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை வெளியிடுகின்றன? போட்டோசிந்தசிஸ் அப்போ பிளான்ட்ஸ் எல்லாமே எந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தான் ரிலீஸ் பண்ணும். இதுல 2 பாயிண்ட் இருக்கு, ரெண்டையும் மாத்திடக்கூடாது. இப்போ பிளான்ட்ஸ் வந்து
உணவுக்காக பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட்டுக்காக. ஸோ இந்த ஃபுட்டுக்கு வந்து சன்லைட்டையும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய, ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னெல்லாம் தேவை? சன்லைட் தேவை. அப்புறமா அந்த பிளான்ட்ல வந்து இருக்கக்கூடிய கிரீன் பிக்மெண்ட்ஸ், அதுதான் வந்து குளோரோஃபில்னு சொல்லுவோம். ஓகே, அந்த குளோரோஃபில் தேவை. அதுக்கப்புறமா CO2, கார்பன் டை ஆக்சைடு தேவை. இதை மூணையும் சேர்த்து தான் அது வந்து அதுக்கான குளுக்கோஸை வந்து கிரியேட் பண்ணிக்குது. நம்ம எப்படி சாப்பாடுல இருந்து குளுக்கோஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணுது. அதுக்கு பேரு ஸ்டார்ச். இது கிரியேட் பண்றதுக்கான அந்த ஃபுட்டுக்கு பேர் வந்து ஸ்டார்ச். ஓகேவா? இது மாதிரி இது ரெஸ்பிரேஷன் ஒன்று இருக்கு. ரெஸ்பிரேஷன்னா சுவாசித்தல். தாவரங்கள் சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, சுவாசிக்கவும் செய்யும் இல்லையா? அப்ப அது சுவாசிக்கும் போது என்ன கேஸ் ரிலீஸ் பண்ணும்னா நம்மள மாதிரியே தான் அது CO2 தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து அது இன்டேக் தான் CO2, ரிலீஸ் பண்றது ஆக்சிஜன். ஓகேவா? பட் ரெஸ்பிரேஷன்ல இன்டேக் ஆக்சிஜன், ரிலீஸ் பண்றது CO2. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இது செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்ட் பார்ட் அடுத்த வீடியோல போடுறேன். தேங்க்யூ.